வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். நல்ல கரகரன் முறுமுறுன்னு இருக்கிற இந்த தேங்காய் பால் முறுக்க எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாமா? நல்ல கரகரன் இருக்கிற இந்த முறுக்க எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி மாவு, அதுக்கப்புறமா உளுந்து மாவு. நீங்க கடைகள்ல ரெடிமேடா கிடைக்கிற நைஸ் உளுந்த மாவு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வீட்லயுமே உளுந்த வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கப்பளவுக்கு வெள்ளை உளுந்த ஒரு ட்ரை கடாயில நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ண வேணாங்க. லைட்டா அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சு வாசனை வரும்போதே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளேவர் போயிடும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க வறுத்துட்டே இருந்தீங்கன்னா ஈவனா ரோஸ்ட் ஆகும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். முறுக்கு நல்லா பொறன்னு வரும். இந்த உளுந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு உங்களால எவ்வளவு ஃபைனா முடியுமோ அவ்வளவு ஃபைனா அரைச்சுக்கோங்க. உளுந்து நீங்க நைஸா அரைக்கலன்னா முறுக்கு எண்ணெயில வெடிக்குங்க. அதனால உங்களால எவ்வளவு ஃபைனா அரைக்க முடியுமோ அவ்வளவு ஃபைனா அரைச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமே ஃபைனான ஜல்லடையில நீங்க சலிச்சுக்கணும். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வறுக்க வேண்டாம். இது கூடவே நம்ம அரைச்ச உளுத்த மாவுல இருந்து ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சூட்லயே நீங்க வெண்ணெயை பட்டரோட நல்லா கிரம்பிள் பண்ணி விடணும். கிரம்பிள் பண்ணும் போது இந்த ஸ்பைசஸ் எல்லாமும் உங்களுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும். வெண்ணெய் கொஞ்சம் சாஃப்டா இருந்ததுன்னா நம்ம கை சூட்டுக்கே உருகிடுங்க. இந்த மாவை நம்ம தேங்காய் பால் சேர்த்து தான் பிசைய போறோம். அரை மூடி தேங்காயிலேருந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நான் திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் தான் நீங்க யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்க மாவை பிசைஞ்சிட்டே வாங்க. இருக்கிற தேங்காய் பால்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு மாவுக்கு பத்தலைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். மாவு நல்லா பந்து மாதிரி வர வரைக்கும் தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சிட்டே இருங்க. நம்ம தேங்காய் பால் சேர்த்து பிசைறதுனால முறுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில சுட்ட மாதிரி சூப்பர் வாசனையா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திரண்டு வர வரைக்கும் பிசைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நீங்க மாவை ஊற விட்டுருங்க. நம்ம ரெடிமேட் அரிசி மாவு யூஸ் பண்றதுனால மாவு கொஞ்சம் குறகுறன்னு இருக்கும். ஊற வைக்கும் போது மாவு நல்லா பிளெண்ட் ஆகி சாஃப்ட் ஆகுங்க. ஒரு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மாவுக்குள்ள போகணும். அதுதான் மாவோட கரெக்டான பதம். ரொம்ப லூஸா இருந்தாலும் உங்களுக்கு மாவு பிட்டு போயிடும். டைட்டா இருந்தாலும் புழிய முடியாது, கட்ட கட்டையா வரும். பிளாஸ்டிக் ஷீட், பட்டர் பேப்பர், இல்லைன்னா வாழலை, ஈர துணி எது இருக்கோ அதை எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் கிரீஸ் பண்ண அச்சில மாவை சேர்த்துட்டு நீங்க அப்படியே ரவுண்டா புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரா முறுக்கு வந்துடும். ஒன்னொன்னா எடுத்துட்டு சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு புழியும் போது அந்த என்ஸை மட்டும் முறுக்கோட ஒட்டி விட்டுருங்க. அப்பதான் வெளியே பிரியாம இருக்கும். ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நான் முள்ளு முறுக்கு ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க தேங்குழல் ஷேப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிட்டு லோ டு மீடியம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் மாவு வந்துட்டு உள்ளேயும் வேகும். எண்ணெயில முறுக்கு போட்டோடனே நல்லா நுரைச்சு வருங்க. அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே கிறிஸ்பியா வர வரைக்கும் குக் பண்ணிட்டு எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எடுக்கும் போது மேக்ஸிமம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுங்க. எக்ஸஸ் ஆயில் ஏதாவது இருந்தாலும் நம்ம டிஷ்யூ பேப்பர்ல ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம புழிஞ்சிட்டு எண்ணெயில போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கிறிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடும். நல்லா ட்ரையா இருக்கிற ஒரு கண்டெய்னர்ல ஆறுனதுக்கு அப்புறமா போட்டு மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 4-5 நாளைக்கு கூட கெட்டு போகாம சூப்பரா இருக்கும். இந்த முறுக்கு ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.